ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டார்குப்பம் அங்கே தான் இந்த பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2025, அதாவது அந்த நாள் கணவன் மனைவி வசியம் எப்படி, அதாவது பிரிஞ்சு போனவங்க, இதில் வசியம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி பேசாமல் இருக்காங்க, ஏதோ ஒரு மனசாபத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க, பெற்றோர்கள் குழந்தைகிட்ட பேசாமல் இருக்காங்க, குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் பேசாமல் இருக்காங்க, ஏதோ அவங்க சொல்கிற பேச்சு கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றவங்களும் அவங்க கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு உண்மையான காரணங்கள் இருக்கிறவங்க கட்டாயமாக இது வந்து பண்ணலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த இது பரிகாரம். இது பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பண்ணும். அது நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும். ஏன்னா அதை இங்கேருந்து பண்ணால் தான் வேலை செய்ய முடியும். ஏன் அப்படின்னா இது மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 50 கிராம் கிராம்பு, ஒரு மண் அகல் விளக்கு தான் இருக்கணும். இந்த மோல்டடாக இருக்கும் இல்லையா, இந்த அச்சில் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிற அகல் விளக்கில் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு சின்ன ஒரு நெய் டப்பா, ஒரிஜினல் நெய்யாக இருக்கணும், நல்ல நெய்யாக இருக்கணும். இந்த கோவிலில் நெய் தீபம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, அது பண்ணக்கூடாது. அப்புறமா கிராம்பு ஒரு 50 கிராமு, ஒரு பச்சை கற்பூரம், அது எரிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில் 6 மணிக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 6:30 அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு விஷயம் பண்ணி எடுத்து வச்சிடணும். அன்னைக்கு ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமையே அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அந்த கிராம்புவை ஒரு மந்திரத்தை சொல்லி அதை எரித்து அதை நான் மையாக்கி உங்ககிட்ட கொடுத்துருவேன். அதை நீங்கள் அதை வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான சூட்சமே. ஸோ இதுக்கு என்னென்ன, அந்த ஒரு நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இப்போ காலையில் 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம அந்த பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து சாமி பாத்திரத்திலே வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம மற்ற சாப்பாடுலாம் எப்படி வேணால் இருந்துக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறமா திரும்ப அதே நம்ம சாமிகிட்ட வேண்டி வச்சதை அதை மையாக்கி உங்கள் கையிலே கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இது விஷயம். ஸோ இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. கணவன் மனைவி வசியம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்றபடி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு மனசாபத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றவங்களும் இதை பண்ணலாம். ஸோ வரவங்க கட்டாயமாக முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னு தெரியணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கேட்டுட்டு வாங்க. இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு வசிய முறையை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்கன்னா அது உங்களை சேர்த்து நீங்களும் சேர்த்து கண்டிப்பாக வராதிங்க. அது பண்ணவே மாட்டோம். கம்ப்ளீட்டாக செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்துமே செய்வோம். வர விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு புக் பண்ணிவிட்டு வாங்க. புக் பண்ணுறதுன்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஐயா நான் வரேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நான் இவங்க பேசாமல் இருக்காங்கன்றத தகவலை சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஐயா. புக் பண்ணாமல் அதை பதிவு பண்ணாமல் வரவங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. நன்றி.